வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பு குழந்தையே, எனது இந்த வாக்கினை கேட்க வந்து விட்டாய் அல்லவா? நாளையே நீ எதிர்பார்த்த கடிதம் ஒன்று உன்னை வந்து சேரும். இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். இப்பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நீ நினைத்தது நடக்கவில்லையா? அதற்கு நான் தான் காரணம். நீ கேட்டது கிடைக்கவில்லையா? அதற்கும் நான் தான் காரணம். நினைத்தது ஒரு நாள் நடக்கும். அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கலாம். அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது உகந்ததோ அதை கேட்டாலும் கேட்காமல் போனாலும் செய்து கொண்டே தான் இருப்பேன். ஏன், நாளையே கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில் ஒன்று உன்னை வந்து சேரலாம். அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். நீ செல்லும் பாதையில் எல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நானே இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்ய துவங்கினால் அச்செயலை சுலபமாக முடிக்கும் வரைக்கும் நான் அதோடு துணை இருப்பேன். நீ வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஏன், நீ நாளையே எதிர்பார்த்த பதிலும், நீ எதிர்பார்த்த காத்திருக்கும் முடிவும், நீ எதிர்பார்த்த கடிதம் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் ஒரு 5 விஷயங்களை அறவே ஒழித்துவிடு. நான் இப்பொழுது கூறும் இந்த 5 விஷயங்களும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சோதித்துப் பார். உன்னிடம் உள்ள நஞ்சை அழிக்க வேண்டும். பொறாமையை கை கழுவ வேண்டும். சினத்தை அறவே ஒழிக்க வேண்டும். அச்சம் என்பதை விட்டுவிட வேண்டும். வெறுப்பை வேறறுக்க வேண்டும். எதிர்பார்ப்பை கடக்க வேண்டும். என்னப்பா, இந்த 5 குணங்கள் எல்லாம் என்னிடம் இல்லையே என்றுதானே கேட்கிறாய்? இவற்றிற்கெல்லாம் நீ சொல்லும் அர்த்தம் வேறு, நான் சொல்லும் அர்த்தம் வேறு. நன்றி என்பது எந்த அளவுக்கு மிஞ்சினாலும் அதுதான் நஞ்சு. அதில் அதிகாரம், செல்வம், பசி, பேராசை, பாசம், லட்சியம் எதுவானாலும் உனக்கு அளவுக்கு மீறி இருந்தால் அதுதான் நஞ்சு. அச்சம் என்பது நிலையாண்மையை ஏற்காது. எந்த ஒரு நிலையையும் நீ ஏற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுதான் அச்சம். அதை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் அதுதான் சாகசம். பொறாமை என்பது பிறரிடம் உள்ள நல்லவைகளை ஏற்க மறுப்பது. அவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு ஊக்கம். சினம் என்பது கட்டுப்படுத்த இயலாததை ஏற்க மறுப்பது. உன்னால் எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லையோ, நீ நினைப்பதை போன்று எவையெல்லாம் நடக்கவில்லையோ அவற்றையெல்லாம் நீ ஏற்க மறுத்தால் அதுவே சினம். அவை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டால் சகிப்புத்தன்மை. வெறுப்பு என்பது பிறரை அவராகவே ஏற்க மறுப்பது. அவரிடம் உள்ள குணங்களை வெறுப்பது. அந்த குணங்களை எல்லாம் உனக்கு ஏதுவாக நீ மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. அவ்வாறென்று யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதுவே அன்பு. யாருக்காவது எதிர்பார்த்து உதவி செய்வது நஞ்சு. அச்சம், பொறாமை, வெறுப்பு, சினம் என்பது உன்னிடம் இல்லையா? அவற்றையெல்லாம் சாகசம், ஊக்கம், சகிப்புத்தன்மை, அன்பு என்று மாற்றிக்கொள். உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற வேண்டும் என்றுதான் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் கூறுவது, உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ முயற்சி செய். சுருக்கமாக சொல்ல போனால், நீ எதையும் மாற்ற முயற்சிக்காதே. உன்னை நீயே மாற்ற முயற்சி செய். அதுவே உன் வாழ்க்கைக்கு
மாற்றமாக உதவும். குழந்தையே, எதற்கும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் ஆசியும் என் அருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு. என் அன்பு குழந்தையே, உன் பிரச்சனை உனக்கு மலையாக இருந்தாலும் நீ சகித்து கொள்ளாதே. அந்த மலை மேல் நீ ஏறத் தொடங்கிவிட்டால் அதுவும் உன் காலுக்கு கீழ்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள். நீ துணிந்து எதிர்க்கும் வரைதான் கஷ்டம். எந்த திசையில் போனாலும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் வருவது மனித வாழ்க்கையில் சகஜமான ஒன்று. ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ பின்வாங்காதே. மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் சில மாற்றங்களை தாங்கிக் கொண்டால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து போய்தான் ஆக வேண்டும். இதையெல்லாம் கடந்து போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை என்பதே உனக்கு தோல்விகள் சொல்லிக் கொடுக்கும் பாடம். இப்பொழுது உன்னிடம் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அதற்காக நீ மனம் தளராதே. இன்னும் உனக்கு எதிர்காலத்தில் வர வேண்டியது நிறைய இருக்கிறது. நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. அந்த சந்தோஷமான செய்தியை உன்னிடம் கூறுவதற்காகத்தான் நான் உன் அப்பா வந்திருக்கிறேன். ஒரு பறவையானது மலையில் மீதானாலும் சரி, கம்பி மீதானாலும் சரி, உயரமான மரத்தின் மீது உட்கார்ந்திருந்தாலும் சரி, பிடிமானத்தை நம்பி உட்காரவில்லை. எப்பொழுது ஆபத்து வந்தாலும் நாம் பறந்துவிடலாம் என்று அதன் சிறகை நம்பி மட்டுமே அமர்கிறது. அதேபோல் உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதில் உன்னால் மீண்டு வர முடியும் என்று முதலில் உன்னை நம்பு. உனக்கு அதை சரியாக செய்து தர உன் அப்பா துணையாக இருப்பேன் என்று என்னை நம்பு. நிச்சயமாக உனக்கு வெற்றி மட்டும் தருவேன். உனக்கு அதிகமாக கோபம் வருகிறது என்று நீ வருத்தப்படுகிறாய். நீ அதை அடக்கி வைக்காதே. கோபத்தின் உச்சக்கட்டம் எதுவென்று தெரியுமா? அடுத்தவரை காயப்படுத்துவது கிடையாது. உன் வார்த்தை மீது கோபத்தை காட்டு. வார்த்தைகளை அடக்கி வைத்து உன் மௌனத்தின் மூலமாக கோபத்தை காட்டு. அமைதியாக இருக்க பழகு. கோபத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளில் இருந்து விடை பெறலாம். இதுவே இப்பொழுது தேவையானது. உன் பொறுமைக்கான பரிசாக நிச்சயமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன். அப்படிப்பட்ட நல்ல நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ செய்யும் எல்லா முயற்சிகளுக்கும் முடிவாய் நான் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்க வைப்பேன். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ விரும்பியது நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒன்று சொல்ல வந்துள்ளேன். உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அது உனக்கு முடியாதது போல் இருக்கும். அது உனக்கு முடிந்து விட்டது. எப்படி என்று கேட்கலாம். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல், ஆனந்தம் கிடைக்கப் போகிறது. நீ சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல. நிறைய கஷ்டம். பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி உள்ளார்கள். நீ அதை பொருட்படுத்தாமல் கவனமாக பின்வாங்கி வந்து விட்டாய். உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்து விட்டது. உன் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டது. உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் செய்ய வேண்டும். பிரச்சனை வந்ததும் என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி ஒளியவர்கள் மனம் தளர்வார்கள்.
இடிந்து போய் விடுவார்கள். ஆனால் நீ அப்படியல்ல. நிதானமாக செயல்பட்டாய். யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய். நீ அமைதியாக இரு. காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் உன் முருகனப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நம்மை புன்னகை கை கொள்ளும் தூய்மையான மனதோடு என்னிடம் உரையாற்று. எங்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் காட்சி தருவேன். கேள்விக்கு அப்பாற்பட்டு, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நம்ப வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை, நயவஞ்சகம் கொள்ளாதே. நமது நல்ல அதிர்ஷ்டம் விரைவில் வரும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சில வகையில் பிரச்சனைதான். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. பிரச்சனையின் அடிப்படை எங்கு தொடங்குகிறதென்று தெரியுமா? சோகத்தில் இருந்து சந்தோஷம் வரை, சந்தோஷத்தில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரைதான். உன் கவலைக்கு நான் மருந்து தருகிறேன். எப்படிப்பட்ட தருணத்தில் இருந்து என்னை அடைந்தாய் என்று எனக்குத்தான் தெரியும். பொறுமையாக இரு. எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி இருக்கிறது. வரமான நாளை அமைத்துவிடும். உனக்கு உன்னுடைய பொறுமை உயர்த்துவது நிச்சயமே. உன்னை ஒரு பொழுதும் தவிக்க விட மாட்டேன். உன்னை தூக்கி உயர்த்துவேனே தவிர வீழ விட மாட்டேன். உன்னுடைய விடியல் நல்லதாக அமையும். தைரியமாக செல். உனக்கு துணையாக நான் வருவேன். நான் உனக்கு அதிசயத்தை நடத்தவே வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீ பெறுவாய். இருந்தால் நீ மகிழ வேண்டிய நாள். உன்னுடைய கஷ்ட காலம் இன்றே முடிந்துவிட்டது. நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியல். இன்று உன் மனதில் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கத்தான் நான் வந்துள்ளேன். கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. கஷ்டகாலம் முடிந்து விட்டது என்று சந்தோஷமாக இரு. தைரியமாக இரு. உனக்கு நல்லதே நடக்கும். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.